முக்கியம் அவர்களுடனான தொடர்பு பற்றி சேனா முத்தையா அவர்கள் பொறுத்தவர்களோடு கருத்துரையாற்றுவர். யாழ் பல்கலைக்கழக பொருளியல் துறை மாணவரும் நூலாசிரியரோடு பரிச்சயமான மாணவரும் கூட. இன்றைய இந்த மாலை பொழுதிலே இந்த மண்டபத்திற்குள் கூடியிருக்கின்ற இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கும் தமிழ் மையத்தின் தலைவர் அவர்களே, இந்த புத்தக வெளியீட்டுக்கு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு வருகை தந்திருக்கும் கிருந்தர்களே, இந்த பிரதிகளை பெற்றெடுப்பதற்கும் எதிர்காலத்தில் இந்த இன்றைய நிகழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்து இயம்புவதற்காக வருகை தந்திருக்கும் பார்வையாளர்கள், அறிஞர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இன்றைய இந்த மண்டபத்தில் ஒரு குறுகிய மக்கள் தொகையோடு ஒரு பெரியோரு எமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற எமது எதிர்கால செயற்பாடுகளை திறம்பட வழிநடத்தி செல்வதற்காக இங்கே ஒரு ஆவணம் ஒன்று வெளியிடுகின்ற இந்த நேரத்தில் ஒரு குறுகிய ஒரு மக்கள் தொகை இந்த மண்டபத்தில் கூடியிருக்கிறது. ஆனால் மிகவும் கவலையாகத்தான் இருக்குது. இருந்தாலும் நாம் சோர்ந்துவிடக்கூடாது. இந்த புத்தக வெளியீடு நாங்கள் பல புத்தக வெளியீடுகளை சந்தித்திருக்கின்றோம். பல புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். புலம்பெயர் தேசமாக இருக்கலாம், எமது தாயமாக இருக்கலாம், நாங்கள் பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஒவ்வொரு புத்தக வெளியீடுகளும் எமக்கு பல கருத்துக்களை கூறினாலும் இன்றைய இந்த புத்தக வெளியீடானது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்ற இந்த வேளையில் தேவையான ஒரு கருத்தினையும் தேவையான ஒரு செயற்பாட்டினையும் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் எடுத்து செல்வதற்காக இந்த புத்தகம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருநாவுக்கரசு என்பதை அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை பற்றி இங்கே பல நபர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் நான் சில கருத்துக்களை அவர் சார்பாக கூறுவதற்கு இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் 2002ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் இருந்து இன்று 2016ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் அவர்களோடு நான் ஒட்டி உறவாடி பல கருத்துக்களை அவரிடமிருந்து பெற்று என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு அந்த கருத்துக்களையும் சில அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதை இட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது சந்தர்ப்பங்கள், எமது வரலாறுகள், நாங்கள் யாரும் வரலாறுகளை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நாங்கள் எமது கடந்த காலங்களில் எமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நிகழ்காலத்தோடு சம்பந்தப்படுத்தி எதிர்காலத்தில் அதனை ஓர் நடைமுறை சாத்தியமான வடிவமாக வடிவமைப்பது நாங்கள் எங்கள் எல்லோருடைய கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை நாங்கள் உரிய நேரத்தில் நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது எமக்கு பல பாதிப்புகளையும், நாங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அதை தவற விட்டு விட்டோமோ என்ற ஒரு மன சங்கடம் எதிர்காலத்தில் எமது இளம் சந்ததி எம்மை நோக்கி கேட்கும் ஒரு கேள்வி ஏற்படும். எனவே அதை நாங்கள் முற்றுமுழுதாக முறியடிக்க வேண்டும். 2002ஆம் ஆண்டு நான் திருமாஸ்டரோடு கிளிநொச்சியில் நான் அவர் ஆங்கிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவர், மிகவும் புலமையானவர், எல்லோருக்கும் தெரியும். அவரோட ஆங்கில கல்வி அவரோடாக நான் கற்றுக்கொண்டேன். யாழ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்ற பொழுது அந்த ஆங்கில கல்வி கற்கின்ற வேளையிலும் அவரோடு கல்வியை மட்டும் நான் பெற்றுவிடவில்லை, அவரோடு அரசியல், அதாவது ஒவ்வொரு கணமும் என்னோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் ஒரே நேரத்தில் நாங்கள் அவரிடம் கல்வி கற்றிருந்தோம். எனவே கல்வி கற்றிருக்கின்ற கொண்டு செல்லுகின்ற போதே அவர் பல கருத்துக்களை மிகவும் நாசுக்காக நடைமுறை சாத்தியமாக அவர் எடுத்து இயம்புவார். அவரோட பழகின அவர்களுக்கு நன்றாக தெரியும். மிகவும் அவருடைய நடை உடை பாவனை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் தர்க்கரீதியாக இருக்கும். அவர் அடிக்கடி எனக்கு கூறுவார், அரசியல் என்பது ஒரு விஞ்ஞானம், ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள். நாங்கள் ஒரு விஞ்ஞானமாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் நாங்கள் சாதாரணமாக எல்லோரும் கூறுவோம், அரசியல் என்பது ஒரு சாக்கடை, இலகுவாக நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் கூறி செல்வது வளமை. ஆனால் உண்மை அல்ல.
இது யார் அரசியல் நடத்துபவர்கள் அரசியலாக எடுக்கலாம். ஆனால் அதை நாங்கள் நடைமுறை சாத்தியமாக அதை ஆய்வு செய்கின்ற பொழுது அதற்குரிய ஒரு விடைபொருளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அது அவரின் உள்ளத்தில் இருந்து வர ஒரு வார்த்தை மிகவும் இலகுவாக கூறுவர். இங்கே கூறினார்கள், எதிர்காலத்தில் நடக்க போகும் விடயத்தினை மிகவும் சுருக்கமாகவும் இலகுவாகவும் எதிர்ப்பு கூறக்கூடிய ஒரு திறமை இருக்கின்றது. உண்மை. நான் படித்த கல்வி 85ஆம் ஆண்டு அவர் எதிர்ப்பு கூறினால் இந்திய ராணுவம் இலங்கைக்கு வருகை தந்து தமிழர்களுக்கு எதிராக செயற்படும் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டதாக நான் இதில் படித்தது. அதே போன்று 2003ஆம் ஆண்டு ஒரு முக்கிய ஒரு தகவலை என்னிடம் கூறினார். என்று நாங்கள் இந்த நிலையை அடைவதற்கு அவர் 2003 4ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு எதிர்ப்புரை கூறியிருந்தால் தமிழ் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட போகின்றது என்று. நான் நினைக்கிறேன் என்னோடு இருந்த நண்பர் இங்கு இருக்கின்றார். அதே போல் இந்த புலம்பெயர் தேசத்தில் பல நண்பர்கள் இருக்கின்றார்கள், அனைவருக்கும் தெரியும். நான் அவரிடம் உரிமையோடு கேட்டேன், சார் ஏன் மாஸ்டர் நீங்கள் நான் ஒரு சாதாரண ஆள், என்னிடமே இந்த ஒரு தகவலை நீங்கள் கூறுகிறீர்கள், உண்மையில் ஒரு பொருத்தமான உரியவர்கள் இந்த தகவலை கூறினால் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்குமே என்று ஒரு சாதாரணமாக அந்த இடத்தை சொன்னேன். ஆனால் அவர் அதற்கு சிரித்துக் கொண்டு சொன்னார், நான் சொல்லிவிட்டேன், செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று விட்டது, இருந்தாலும் நான் தம்பி உன்னிடம் கூறுகின்றேன், நீ ஒரு நேரத்தில் எங்கே ஒரு இடத்தில் இன்று இருக்கின்ற பொழுது சில வேளையை நீ கதைப்பாய் என்று நான் அந்த நேரத்தை நான் நினைவு கூறுகிறேன். இந்த நேரத்தில் உண்மையில் இந்த ஒரு இடத்திற்கு வருகை தருவதற்கு இங்கே பேலன் அண்ணா அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு கூறினால் நான் வேறொரு இடத்தில் இருந்தேன். இந்த ஒன்று முதலுக்கு இந்த புத்தக வெளியீட்டுக்கு நீங்க கட்டாயம் வர வேண்டும், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. எனவே எதிர்கால விடயத்தினை நாங்கள் நாசுக்காக சொல்லுகின்ற ஒரு மிகவும் இங்கே பொக்கிசம் என்று வரைந்தார்கள். உண்மைதான், பொக்கிசம் என்பதற்கு அப்பால் நாங்கள் இதுவரையும் தவறவிட்டு அவருடைய கருத்துக்களை நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் அதை எடுத்து செல்வதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். ஆனால் இன்று இந்த தமிழ் மையம் இதனை பொறுப்படுத்தி இதை செயல்வடிவமாக மாற்றுகின்றது என்று சொன்னால் நாங்கள் அதற்கு எல்லோரும் கை கொடுக்க வேண்டும். ஒரு பெருமைக்குரிய விடயம். அவரின் அறிவு ஆற்றல் நாங்கள் இலகுவில் அவரை எடைபோட முடியாது. அவருடைய அறிவு ஆற்றலை நாங்கள் எப்பொழுதும் கண்டுகொள்ள முடியாது. மிகவும் ஒரு எளிமையான மனிதன். எனவே அவரின் புகழையும் அவரின் செயல்பாடுகளை நாங்கள் எடுத்து இயம்பினால் உண்மையில் அதற்குரிய நேரம் நமக்கு போதாது. இறுதியாக ஒரு விடயத்தினை நான் கூறுகின்றேன். நாம் இப்படிப்பட்ட மனிதர்களை இனம் காண வேண்டும். நாங்கள் மேடைகளில் ஏறி உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்களை பேசி நாங்கள் ஒரு எதிராக இருக்கின்றவர்களுக்கு ஒரு குளிர்மையான கருத்தை ஊட்டி நாங்கள் அவரை கைதட்டி நாங்கள் வாழ்த்துகின்றதை விட நாங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை இனம் கண்டு நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு அரசியலை ஒரு விஞ்ஞானமாக ஆய்வு செய்து அதனை ஒரு கருப்பொருளாக ஏற்று நாங்கள் நமது இனத்துக்குரிய விடிவை தேடிக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். நாங்கள் மேடை பேச்சுக்களை பேசலாம், மேடையில் பல கருத்துக்களை முன்வைக்கலாம். இங்கு கூறினார்கள், இளைஞர்களுடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் ஊடாக இந்த நடைமுறை சாத்தியமான யாத்திரை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள். உண்மைதான். ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை நிகழ்காலத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இளைஞர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இங்கு நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் ஒன்றை மட்டும் கவனிக்கின்றோம், எல்லோரும் ஒவ்வொரு பக்கம். எமக்கு பல கிளைகள் வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாக இருக்கலாம், நாங்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. எமக்கு நாங்கள் எதிரிகளை உருவாக்குவது இலகுவான ஒரு காரியம். ஆனால் எமக்கு நண்பர்களை உருவாக்குவது என்பது கஷ்டமான ஒரு விடயம். எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இங்கு திருநாவுக்கரசு இவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பணி, அவரின் கருத்துக்களை நாங்கள் எல்லோரும் உள்வாங்க வேண்டும். அதனை உள்வாங்கி எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் இவரை ஒரு பெருமதியாக நாங்கள் இவரை பயன்படுத்த வேண்டும் என நான் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அத்தோடு நாங்கள் அனைவரும் கருத்து ரீதியாக ஒருமித்து இருப்போம். எமக்கு பல பெயர்கள் இருக்கலாம், பல அமைப்புகள் இருக்கலாம், பல கிளைகள் இருக்கலாம். நாங்கள் கருத்து ரீதியாய் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த விடயத்தினை இன்றைய இந்த ஆய்வு பொருளாக ஆய்வு செய்ய வருகை தந்திருக்கின்றார். எனவே அவர் ஊடாக இந்த புத்தகத்தை முழுமையாக நீங்கள் வாசியுங்கள். அந்த உள்ளார்ந்த கருத்துக்களை நான்
நெடுக நாங்கள் மேடைகளில் அரசியல் பேசுவதை தவிர்த்து நடைமுறை சாத்தியமான இந்த விடயங்களை